ஹே நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஹல்க் ஹோகன் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் தெரியும். ஆனால் அவருடைய மறைவிற்கு பல பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்களாம். ஆனால் ஒரிஜினல் கோடி ரோட்ஸ் உங்களுக்கு யார் தெரியுமா? அதே மாதிரி ஜேக்கப் ஃபாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ராஜா அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் தானா. அதாவது ஜேக்கப் ஃபாட்டுவோட குருவே ரோமன் ரெயின்ஸ் தானா. வாங்க இன்றைக்கான செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹல்க் ஹோகனை பற்றி பார்க்கலாமா? ஹல்க் ஹோகன் அப்படின்னாலே ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர். அவருக்கு எவ்வளவு மரியாதை செலுத்தணுமோ அவ்வளவு மரியாதையும் WWE செலுத்தினாங்க. ஏன்னா அவர் தான் ரெஸ்லிங் அப்படிங்கிற ஜானரியை உருவாக்கினார் அப்படின்னு. ஆனால் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் ஹல்க் ஹோகன் இறந்துட்டானா சரி போய் தொலையிட்டு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி திட்டி தீத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் ஹல்க் ஹோகன் அவ்வளோ கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹல்க் ஹோகன் கெட்டவரா இல்லையான்னு தெரியல. அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் அவரை ரொம்பவே மோசமானவராக அவருடைய கடைசி காலத்தில் சித்தரிச்சிருச்சு. ஸோ WWE அவருடைய கடைசி அப்பியரன்ஸ் ஜான்வரி மந்த் இருந்திருக்கும். அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி பூ பண்ணியிருப்பாங்க. காரணம் தெரியுமா? இப்போது நீங்கள் ஒரு முட்டாய் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். முட்டாயை எல்லோரும் சாப்பிடுவங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க. அதுலேயே டயபெட்டிக்ஸ் இருக்குது. ஆனால் இவர் வச்சுருக்கதோ பியர் கம்பெனி. பியர் எல்லாம் குடிங்க, அப்போ தான் ஹெகோமோனியா மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால். அது மட்டும் இல்லாமல் இவருடைய இறந்த அன்னைக்கு பல ட்விட்டர் பார்த்தா இவர் இறந்ததுக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி, வானை வெடிக்கிற மாதிரி, பிளாக் பீப்புளுக்கு விடுதலை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது என்னடா பிளாக் பீப்புளுக்கு விடுதலைன்னு கேட்டிங்கன்னா, இவர் கருப்பினத்தை ஒழிச்சவர். அதாவது இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பினத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு அமெரிக்கன், நம்மளும் ஒரு அமெரிக்கன். ஏன் 2 பேரும் சேர்ந்தே பிள்ளையெல்லாம் பெற்றுக்கிட்டு வராங்க. கரெக்டு தானே? அப்போ கூட நம்ம ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா கருப்பினக்காரங்கள்லாம் இந்த நாட்டுக்காரங்க கிடையாது, அவனுக்கெல்லாம் ஆப்பிரிக்காக்காரனுங்க, நமக்கு அடிமையாக வந்தவனுங்க இப்படிங்கிற மாதிரி கேவலமாக பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றி சித்திர பேசியிருக்காரு. அது அங்கே உள்ள ரசிகர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி பிடிக்கலை. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேஷிஷுவான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. ஸோ இதனால தான் ஹல்க் ஹோகனை பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் எதிர்த்து இருக்கிறாங்க. காய்ஸ், ஹல்க் ஹோகன் டெத் ஆகுதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் இது. பாருங்கள், மனுஷன் அவங்க கூட நல்லா தான் இருந்திருக்காரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதுனால தான் நம்ம ஹல்க் ஹோகன் இறந்துருக்காரு. ஒருவேளை ஹார்ட் அட்டாக் எதுவும் ஏற்படாட்டா இப்போ கூட தாத்தா பார்த்தீங்கன்னா ரிங்கில் இறங்கி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்காரு. பட் ஆனால் அவருடைய ஆசை நிராவசியாக போயிருச்சு. ஹல்க் ஹோகன் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு ஒருக்கா சண்டை போடுறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அண்ட் ஃபிசிக்கலி ஹல்க் ஹோகனும் இப்போ நல்லா தான் இருந்தார். பட் ஆனால் அவருடைய ஆசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிராசையாக போயிருச்சு. ஹல்க் ஹோகனும் ரெஸ்லிங் கெரியரை விட்டு போயிட்டார். அண்ட் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உண்மை தான். ஒரு வேளை போய் நினச்சிங்கன்னா மறக்காமல் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹல்க் ஹோகனுக்கு எதிராகவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கூட்டமே இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம், எலெக்ஷன் டைமில் கூட கருப்பின மக்களை பற்றி கேவலமாக பேசுனது, ஸோ எலெக்ஷன் நின்ற இந்தியர்களை பற்றி கேவலமாக பேசுனது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நிறைய ஹல்க் ஹோகன் பண்ணியிருக்காரு. அதாவது ட்ரம்ப் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரத்துக்கு போகணுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரத்துக்கு போயிருக்காரு. அதனால தான் இவருடைய மறைவுக்கு பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டானா போட்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட லெஜண்ட் ரெஸ்லர்ஸை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவரை விட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம ஹல்க் ஹோகன் பண்ண சேட்டைகளும் அவர் பண்ண ரகலைகளும் அது பார்த்தீங்களா. செத்ததுக்கு அப்புறமா கூட ஒருத்தன் பண்ண பேர் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இருக்கிற வரைக்கும் நல்லா இருங்கடா டை. இப்போ சமீபத்தில் ஹல்க் ஹோகன் இறந்ததுக்கு இந்த மாதிரி காமெடியான மீம்ஸு, காமெடியான சென்சன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சென்சன்ஸு சீமான் பேசுகிற மாதிரி. அதை கேட்ட உடனே எனக்கு தலையே சுற்றிருச்சு. சரி, நான் எதுக்கு சொல்கிறது, அவர் என்ன பேசினார், அதில் என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்களே கேளுங்களேன். பேரன்பிற்குரிய அண்ணன் ஹல்க் ஹோகன் இறந்ததாக செய்தி கேள்விப்பட்டேன். நானும் அண்ணன் ஹல்க் ஹோகனும் பல நேரங்களில் ஸ்டேஜில் டேக் டீம் போட்டு எதிரிங்களை அடிச்சிருக்கிறோம். பல இந்த இடுப்பில் மாட்டும் அந்த சாதனத்தை வாங்கியிருக்கிறோம். பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் நிறைய பெல்ட்டுகள் வீச்சிருக்கிறோம். அண்ணனுக்கும் எனக்குமான அந்த உறவு என்பது அவர் கை தட்டி காது பக்கத்தில் இப்படி கொண்டு போய் ஒரு மாதிரி செய்கை செய்வார். அதுவும் நான் சொல்லி கொடுத்தது தான்.
இப்போ கேட்டது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது ஏஐ மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படிரா தத்துருவமாக அதே மாதிரி எடிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தான் தெரில. ஸோ ஏஐ இஸ் வெரி டேஞ்சரஸ் காய்ஸ். ஒருவேளை அண்ணன் நம்ம இந்த மாதிரி பேசியிருப்பாரோ அப்படிலாம் நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அவர் பேசுகிற மாதிரி இப்படி சித்தரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ். வாட் இஸ் த அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ்? அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸு அமெரிக்கன் நைட்மேர் கிடையாது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் இதுக்கு முன்னாடி வேறு கிமிக் தான் பண்ணிகிட்டு இருந்தார். 2016 அப்புறமா தான் WWE போனதுக்கப்புறமா அமெரிக்கன் நைட்மேர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி உண்மையான அமெரிக்கன் நைட்மேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டஸ்டின் ரோஸ். நான் டஸ்டி ரோஸை சொல்லலை. ஆக்சுவலி அப்பா பேரும் பையன் பேரும் ஒரே மாதிரி இருக்கும். கோடி ரோட்ஸோடைய அண்ணனை பற்றி தான் சொல்கிறேன். அவர் தான் ரியலான அமெரிக்கன் நைட்மேர். ஆக்சுவலி நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இது யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது வந்து கோடி ரோட்ஸ். அப்போ அவர் தூக்கிட்டு இருக்கிறதா அவர் அப்பாவும் கேட்டிங்கன்னா இல்லை, அதுதான் அவரோட அண்ணன். என்னப்பா அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு பையன் மாதிரி இருக்கான். கோடி ரோட்ஸ் பிறந்த குழந்தையா இருக்குது. எஸ், கோடி ரோட்ஸ் பிறக்கும்போது அவருடைய அண்ணன் டஸ்டின் ரோஸுக்கு 20 வயசு. ஸோ அவருக்கு குழந்தையெல்லாம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட குழந்தையும் கோடி ரோட்ஸோட குழந்தையும் ஒரே அளவாக தான் இருந்திருக்குது. ஸோ அந்த ஃபேமிலி ட்ரீயை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியில் அண்ணனுக்கும் அண்ணன் பிள்ளைங்களுக்கும் ஒரே வயசாக தான் இருந்திருக்குது. ஸோ டஸ்டின் ரோஸ் பார்த்திங்கன்னா அந்த டைமில் 1990 அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் பண்ணும்போது அவர் வந்து அமெரிக்கன் நைட்மேராக, குறிப்பாக WCW இருக்கும்போது அமெரிக்கன் நைட்மேர் கேரக்டராக தான் இருந்திருக்காராம். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸோடைய தற்போதைய தீ மியூசிக் ஓ இந்த லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே கோடி ரோட்ஸ் மாதிரியே இருக்குல்ல. எஸ், உண்மையிலேயே நைட்மேராக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்திருக்காரு. ப்ரைமான அந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ டஸ்டின் ரோஸ் தான் அப்போதைய அமெரிக்கன் நைட்மேர்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்ஸை காட்டுறேன். ஃபுல் கிளிப்ஸ் காட்டுனா நமக்கு காப்பரேட் போட்டுருவாங்க. Over Terrence Taylor of the York Foundation. ஸோ இது நம்ம கோடி ரோட்ஸோட அண்ணன். ஸோ அவரோட அண்ணனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அமெரிக்கன் நைட்மேர் அந்த அளவுக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவர் WWE பக்கம் வந்தார். WWE பார்த்திங்கன்னா அவர் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாமல் மூஞ்சில் பெயிண்டெல்லாம் அடிக்க வச்சு கோல்டாஸ் அப்படிங்கிற கேரக்டர் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இவரோட அப்பாவுக்கும் இவரோட பேருக்கும் எனக்கு ரொம்ப குழப்பம் வரும். இவருக்கு DUSTN டஸ்டின், அவருக்கு DUSTY, அந்த ஒய் மட்டும்தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு, அதில் ஐயனு. ஸோ பையனுக்கும் அப்பாவுக்கும் பேர் டிஃப்ரென்ஸே இவ்வளோ தான். அண்ட் கோல்ட் டஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லி ஆகணும்னா டஸ்டின் ரோட்ஸாக பல கேரக்டரில் WWE சண்டை போட்டிருந்தாரோ அவரோட அமெரிக்கன் நைட்மேர் கேரக்டரை தம்பிக்காக விட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் தம்பி ரொம்பவே சின்ன பையன். ஸோ அவனோட கெரியராச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக விட்டு கொடுத்துருக்காரு. இப்போ அதுதான் நடந்திருக்குது. தம்பியோட கேரக்டர், அவருடைய தற்போதைய கெரியர் அப்படிங்கிறது மிகவும் உச்சத்தில் போயிருக்குது. உச்சம்னா எப்படி சொல்ல, உச்சத்தின் உச்சத்துக்கு போயிருக்குது. பட் நான் அவரோ பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டாக தான் இருக்கார். இப்போ AEWவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இருந்ததுக்கு ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம டஸ்டின் ரோஸோட அச்சீவ்மெண்ட். கோடி ரோட்ஸ் அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு டீசெண்டான அச்சீவ்மெண்ட் தான். அடுத்தது நம்ம ஜேக்கப் ஃபாட்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜேக்கப் ஃபாட்டோவை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். WWEயில் சண்டை போடுறதுக்கு முன்னாடி GCW அண்ட் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சின்ன ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருந்த ஒரு குட்டி ரெஸ்லர். ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டுக்கு WWE பக்கம் வரணும் அப்படிங்கிற ஆசை வந்த உடனே பார்த்திங்கன்னா அவர் வந்து ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து சண்டை போட்டிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார், பிளட் லைன் கூட சேர்ந்துருப்பார். இந்த மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸுடைய ஒரு பிக் ஃபேன். ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் பிளட் லைனுக்கு அப்புறமா தான் அதிகமாக மீட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஊசஸ் கூட மீட்டப் பண்ணுறது நம்ம தான் இருந்தாங்க. ஆக்சுவலி நீங்களே ஒரு ரெஸ்லராக இருந்தாலும் நீங்கள் ஒரு சின்ன ரெஸ்லர், ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெஸ்லருக்கு ஃபேனாக இருப்பீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஜேக்கப் ஃபாட்டு இருந்திருக்காரு. ரோமன் ரெயின்ஸோடைய ஒரு பிக் ஃபேன். 2024 ராயல் ரம்போவை பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து அந்த ராயல் ரம்புவை
பார்த்துருக்காரு, ரோமன் ரெயின்ஸோட மேட்செல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ 2025 அதே ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸை எதிர்கொண்டு நேருக்கு நேர் நிற்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறதுனா இதுதான் வளர்ச்சி. ஸோ ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா என்னதான் ரோமன் ரெயின்ஸோடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் ரொம்ப நெருங்கியவரெலாம் கிடையாது, ரோமன் ரெயின்ஸோடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அண்ட் அதே மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் சோலோ சிக்காவா 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு கையை கும்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜேக்கப் ஃபாட்டும் சோலோ சிக்காவும் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரியுமா? இப்போ நான் ஃபோட்டோ கட்டுற மாதிரி எப்படி தான் இருந்தாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எப்படி கையெழுத்து கும்பிட்டுட்டு இருப்பாரு அப்படிலாம் இருக்க மாட்டார். அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு நம்ம சோலோ சிக்காவா அவங்க ஹேரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய லாங் ஹேரு, பின்னாடி இருக்கிறது லான்சியானாய். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இருந்திருக்கிறாங்க. பட் நான் டபிள்யூடபிள்யூக்கு வரும்போது சோலோ சிக்காவா ஃபஸ்ட்டு வந்துட்டார். சீனியாரிட்டி படி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க, ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற வாய்ப்பை. ஸோ அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டு வந்தார், யுனைடெட் சாம்பியன் ஆனார், டாக் டீம் சாம்பியன் ஆனார். பல வாய்ப்புகள் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் கிடச்சிருக்குது. ஸோ ஜேக்கப் ஃபாட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸோட பிக் ஃபேனாக இருந்திருக்காரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூடயே நேருக்கு நேர் சண்டை போடுற அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த வளர்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் காமிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ரெஸ்லிங் செய்யல நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாடா, பாய் பாய்.